ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக வந்து தையூர் ஏரி போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பனையேரி கெண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து கேட்ச் பண்ணேன். நானும் ஃப்ரெண்டு வந்து போய் பிடிச்சிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நான் பிடிக்கல, என் ஃப்ரெண்டும் அப்புறம் அங்கே வந்த ஒரு சில மீன் பிடிப்பு ஆளர்கள் வந்து பிடிச்சாங்க. ஸோ இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி தான் வச்சுருந்தேன். கம்யூனிட்டி டேங்கில் போட்டால் கொஞ்சம் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஜெயண்ட் கௌராமி கூட விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விட்டு பார்க்கலாம் மீன்ஸ் இதில் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ப்ளேஸ் இதில் அதிகமாக இருக்குது. அப்பேரன்ஸ் பாருங்கள், இது வந்து மலையாளத்தில் வந்து அனாபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து பனங்கொட்டை அப்படின்னு சொல்கிறாங்க, அதேமாதிரி பனையேரி கெண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பார்க்க வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்ம பிரானா மூவியில் வந்து பிரானா ஃபிஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஏர் ப்ரீத்தர் தான். ஸோ இதுக்கு வந்து மோட்டர் தேவையில்லை. அதே மாதிரி இதை வந்து நம்ம சீட்ஸ் வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை சாப்பிட உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் இது. ஸோ இதை வந்து நம்ம இந்த டேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிவிட்டு, இந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணிட்டு அப்புறமா இதை ஆட் பண்ணலாம். இவங்களும் வந்து செம்மையாக அடாப்ட் ஆவாங்க, பெல்லட்ஸுக்கே வந்து செம்மையாக அடாப்ட் ஆகிறாங்க. ப்ரீடிங் ப்ரொசீஜர்லாம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம ஃபைட்டர் இருக்குல்ல, ஃபைட்டர் கௌராமி, அந்த பேட்டர்னில் தான் ப்ரீட் ஆகிறாங்க. ஆனால் வந்து ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரீட் பண்ணுறாங்க. நேச்சுரல் ப்ரீட் ஆகுமா ஆகாதான்றது நம்மளுக்கு தெரியல, அதில் ஐடியா இல்லை. ஸோ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அப்படின்னா ஜெயண்ட் மட்டும்தான் ரொம்ப அக்ரெஷன், மிச்ச ஃபிஷ்ஷே இல்லை. அதில் 2 ஷார்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டேங்க் கிளீனர் இருக்குது. ஸோ விடலான்னு சொல்லிட்டு தான் தோணுது. இவங்களும் வந்து ரொம்ப ஹார்டியான டைப் தான். அதேமாதிரி இந்த பெல்லட்ஸுமே வந்து பயங்கரமாக எடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த அப்சர்வேஷனில் தான் வந்து சரி இதில் க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு விடலான்னு சொல்லிட்டுருக்கேன். ஆட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் சேஸ் தான், பட் பொழைச்சி போனாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷ் பற்றின அப்டேட் வந்து நம்ம அப்கமிங்கில் போடுறோம், அப்கமிங் வீடியோஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.